ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனோட ஃப்ரிட்ஜ் டூர் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம கிச்சனில் உள்ள நம்ம ஃப்ரிட்ஜை வந்து நான் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டு vlog ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு தீர்ந்து போச்சு. ஸோ அதெல்லாம் ரீஸ்டாக் பண்ண போகிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மீல் ப்ரிப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். அன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா நான் இம்யூன் பூஸ்ட் பார் தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமாங்க, இப்போ நம்ம எந்த மீல் ப்ரிப் பண்ணுறோமோ பண்ணலையோ இது கண்டிப்பாக நம்ம எல்லா வீடுகளையுமே பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி எங்கே பார்த்தாலும் இப்போ கொரோனா வந்து திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து கொஞ்சம் கேர் எடுத்தே ஆகணும். நம்ம பெரியவங்க எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வழியில் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கன்சியூம் பண்ணிடுவோம். ஆனால் பசங்களை வந்து சாப்பிட வைக்கிறதா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது எப்படி இந்த பாரை வந்து நம்ம இம்யூன் பூஸ்ட் பாரை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம்லேருந்து 500 கிராம் அளவுக்குள்ளே வந்து நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 கொத்து கருவேப்பிலையும் நல்லா உருவி போட்டு 10-15 நிமிஷம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா பசு மஞ்சள், அதாவது நம்ம அந்த பொங்கல் டைம்லலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பசு மஞ்சள், பச்சை மஞ்சள் வந்து ஒரு இன்ச் அளவுக்கும், இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையுமே நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கிறணும். இந்த மஞ்சளை கையில் தொட்டது தாங்க தாம்சம், கையெல்லாம் அப்படி தான் கலர்ஃபுல்லாகிடுச்சு, பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 அளவுக்கு வந்துட்டு நல்லா முழு மிளகு, கருப்பு மிளகு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறணும். தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் அளவு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா அது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒரு திக்கான ஒரு சாராக புழிஞ்சு எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் 2-3 டைம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கலர் மாறி சூப்பராக பேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் அப்படியே வந்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறணும். எவ்வளோக்கு பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய எக்ஸ்ட்ராக்ட் வந்து கிடைக்கும். நல்லா சாறு பிழிஞ்சதுக்கப்புறமா அந்த சக்கை வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. அதை வந்து நம்ம செடிகளுக்கு வந்து உரமாக யூஸ் பண்ணிக்கிறலாம். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம வருமுன் காப்போன்னு சொல்லி ஏதோ நம்மளால் முடிஞ்சது நமக்கு தெரிஞ்சது சில விதைகளாக பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சளி இருமல்லாம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பனங்கல்கண்டு தான் பால்லாம் கலந்து கொடுப்போம். ஸோ அது நல்ல ஒரு ரெமிடியாக இருக்கும். அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த இம்யூன் பூஸ்ட் பார் பண்ண போகிறோம். அது வந்து பசங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒவ்வொரு பார்லையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம வந்துட்டு தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆம்லா ஜூஸ் இது கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃப்ரீசரில் வந்து ஒரு ஓவர் நைட் வந்து அப்படியே செட் பண்ண விட்டுறலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா அழகாக க்யூபாக வந்திருக்கும். இன்னொரு ட்ரேயில் வந்துட்டு எந்த விதமான இதுவுமே சேர்க்காம சும்மா வந்துட்டு வெறும் ஜூஸை மட்டும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது நமக்காக, இது வந்து பசங்களுக்காக. சூப்பராக இருக்கும். இந்த நெல்லிக்காய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பசு மஞ்சள், இஞ்சி, மிளகு இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். கூடவே பனங்கல்கண்டு எல்லாம் சேர்த்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா பசங்க வந்து எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் அழகாக வந்துட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. காலையில் நேரத்தில் ஒரு பார் எடுத்து ஒரு சும்மா நார்மல் பிளெயின் வாட்டர்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இன்கேஸ் வந்துட்டு உடம்பு ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு, அதுக்கப்புறம் கோல்டெல்லாம் அடிக்கடி பிடிச்சிக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெதுங்கிற ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சாப்பிட்டுக்கிறலாம். ரொம்ப ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிடக்கூடாது. இதோட மருத்துவ குணங்கள்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த இம்யூன் பூஸ்ட் பார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு ஜிப்லாக் பேக்லேயோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் ஏதாவது ஒன்றில் போட்டு நல்லா ஏர் டைட்டாக வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 3 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு திருப்பி புதுசாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது இன்னும் ரொம்பவே நல்ல விஷயம். ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த இம்யூன் பூஸ்ட் பார் வந்து தீர்ற ஸ்டேஜில் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் வந்து புதுசாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நமக்கு பண்ணினது எல்லாத்தையுமே இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்து நான் ஃப்ரீசரில் வச்சாச்சு. டோஃபு, அதாவது இந்த சோயாபீனை வந்து ஊற வச்சு அரைச்சி அதில் பால் எடுத்து பண்ணுறது தான் இந்த டோஃபுங்கிறது. இது வந்து பேசிக்காக வந்து பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. அயன், கால்சியம், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதுக்கப்புறம் நல்ல ஒரு நியூட்ரிஷியஸான ஹெல்த்தி ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து எக்கோட ஒயிட் மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக இருக்காது. நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெட் மார்க்கெட்டில் தான் வந்துட்டு இது வாங்குறது. இது வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நல்லா வந்துட்டு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறணும். சால்ட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பிளெயின் ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த தோஃபு நல்லா வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி நல்லா சில்லர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 2-3 நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா புளிச்சு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
காலையில் நேரம் என்னைக்காச்சும் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிட்டாலோ இல்லை எதுவுமே பிளானிங்கே இல்லாமல் நம்ம நைட்டு படுக்க போயிட்டாலோ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரே யோசனையாக இருக்கும். அதே மாதிரி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் ரொம்ப வந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் வந்து கருப்பு கொண்டக்கடலை, இது எல்லாத்தையுமே சும்மா ஒரு கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். எது செஞ்சாலுமே கொஞ்சம் குவான்டிட்டியில் செஞ்சு வச்சு பழகணும். ஸோ அதிகமாக டம்ப் பண்ணி அதிகமாக வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து குறைச்சிக்கணும். நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா வந்துட்டு பயிரெல்லாம் ஊறுற வரைக்கும் நல்லா நைட்டு ஃபுல்லாக விட்டுறலாம். காலையில் எடுத்து பார்த்தோம்னா நல்லா சூப்பராக ஊறி உப்பி வந்திருக்கும். இந்த மாதிரி ஏதாவது சோக் பண்ணி வச்ச நம்ம பயிர் கைவசம் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்துட்டு ஒரு சுண்டல் பண்ணி கொடுத்துடலாம், ஒரு கிரேவி பண்ண முடியும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், குழம்பு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக வந்து ஏதோ ஒன்று டக்குன்னு பிளான் பண்ணிட முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மீல் ப்ரிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 8 மணி நேரம் கழித்து நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வடித்து வச்சுட்டு திருப்பி இன்னொரு வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் நல்லா அதை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு மெலிசான காட்டன் டவல் வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, துணியை வந்து விரிச்சிட்டு அதில் வந்து இந்த வடித்த பயிர்களெல்லாம் வந்து தனித்தனியாக நம்ம நல்லா ஆற போட்டுறணும். ஒரு ஃபேன் காற்றுல ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே நம்ம விட்டால் கூட போதும். அதுவே அழகாக வந்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சிட்டு ட்ரை ஆயிரும். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பெரிய மீல் ப்ரிப்பு நம்ம டக்குன்னு அந்த நேரம் பண்ணிக்கலாம், என்ன பெரிய இது அப்படின்ற மாதிரி தான் யோசித்த காலமெல்லாம் உண்டு. ஆனால் ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், ஒரு லேட்டாக எழுந்திரிச்சிடலாம், கடைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிற மீல் ப்ரிப்பு தான் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்களேன் நல்லா வந்துட்டு ட்ரை ஆயிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தோம்னா நல்லா வந்துட்டு அந்த ஈரப்பதம் இருக்கும். பட் வந்துட்டு கையில் ஈரம் ஒட்டாது. அதுக்கப்புறம் தனித்தனியாக கண்டெய்னர் நம்ம எதில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோமோ அந்த கண்டெய்னரில் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து அழகாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா சில்லரில் வைங்க. அப்படி இல்லை நார்மலாக நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக பண்ணக்கூடாது. ஒரு தடவை பண்ணோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு வேறு மெத்தடு வேறு ஏதாவது ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி கொஞ்ச நாள் கழித்து நம்ம இதை பண்ணணும். ஸோ எதோ ஒன்றுக்குமே வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக அதே மாதிரி போகிறது சரியாக வராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் வந்துட்டு பேலன்ஸாக வந்துட்டு கொண்டு போகணும். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து எப்படி வீட்டிலே பண்ண முடியும், அதில் என்னென்ன மாதிரி டிஷ்ஷெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. மார்க்கெட் வேறு ஒரு வாரம் லீவுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதனால் வாழை இலையை அன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் நான் அப்படியே இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த வாழை இலை வந்துட்டு இதில் சாப்பிட்றதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஊருக்கு போனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டே 15 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வாழை இலையில் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதே பழக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர் வந்தால் கூட நாங்கள் வந்து இந்த ப்ரௌன் ஷீட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, வாழை இலை தான் வாங்குறது. இது வந்து ஒரு சைனீஸ் ஆன்டி கடையில் தான் இருக்கும் எங்கள் மார்க்கெட்டில். ஸோ அவங்கள்ட்ட வாங்குவேன். ஒரு கிலோ வந்து $3 வாங்கின. இது வந்து பார்த்தீங்கன்னா $1.30 அவங்க வெயிட் போட்டு கொடுத்தாங்க. இது வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அழுகுனது இந்த மாதிரி வேஸ்ட் ஆனதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்லா ஒரு காட்டன் டவலை வச்சு தொடச்சி எடுத்துக்குவேன். அதாவது நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு ட்ரையாக ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா வாடி ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம், ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு, அதுக்கப்புறம் வீடியோ பர்பஸ்க்குன்னு சொல்லி நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ எங்கள் வீட்டில் மரமோ இல்லை வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நான் இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் வாங்கி தான் நான் யூஸ் பண்ணுறேன். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வாழை இலையில் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அன்றைக்கும் அப்படி தான் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டு ரோல் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ப்ரெட்டு வாங்குற அந்த கவர் இருந்துச்சு, அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதில் அப்படியே இதை வந்துட்டு நான் உள்ளே வச்சு நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். இது 1 வீக்லேருந்து 15 டேஸ் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நான் அப்படியே உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தமிழ் கடையிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழை இலை அதுவும் முழுசாகவே கிடைக்கும். அது நம்ம ஊர்லேருந்து வர்றது கூட சம்டைம்ஸ் வந்து இருக்கும் ஃபெஸ்டிவல் டைம்லலாம். ஸோ அதுவும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரு லீஃபே வந்துட்டு $1. பட் இந்த மாதிரி சாப்பிட்ற இலை பார்த்திங்கன்னா இது கிலோவே $3 தான். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். சாப்பிட்ற பர்பஸ் தானே, ப்ரேயருக்குன்னா நம்ம அந்த மாதிரி முழு இலை வாங்கிக்கிடலாம்.
முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இது வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில். பட் வந்துட்டு எப்பயாவது முடியாத சமயங்களில் இந்த மாதிரி கடையிலேயும் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். வாங்கிட்டு வந்தோடனே அந்த கவர்லேருந்து இந்த மாதிரி கண்டெய்னருக்கு மாற்றிடுவேன். நான் நானக்கு தான் வாங்குவேன். பட் அது கிடைக்காத சமயங்களில் இந்த மாதிரி மில்கி மிஸ்ட்டில் இந்த மாதிரி க்யூபாக இருக்கும் இல்லைங்களா, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா கிட்ஸுக்குமே வந்து பன்னீர் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது டிஃபன் ஐட்டம் பண்ணி கொடுத்துட முடியும். ஸ்நாக்ஸ்க்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இது எப்பயுமே நான் ஸ்டாக் வச்சுக்குவேன். லெமன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வர்ற வரைக்கும் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியும். வந்து வச்ச உடனே ஒரே நாளில் இந்த மாதிரி கலர்லாம் சேஞ்ச் ஆகி அது ஒரு மாதிரி வீணாக போயிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லெமன் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த லெமனில் அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஃப்ளேவர் இருக்கிற மாதிரியே தெரியல. அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் வாட்டர் போட்டு நல்லா வந்து 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறணும். எவ்வளோக்கு அந்த தண்ணியை தொடச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலை ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டு நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயில் பரட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் பாதி நாள் வந்து லெமன் ரைஸ் தான். லெமன் ரைஸ்னு எப்போவும் லெமன் ரைஸ் தான். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா எத்தனை கடல் கடந்து போனாலும் லெமன் ரைஸ் வந்து நம்மளை விட்டு போகிறதே கிடையாது. சிக்கன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ் வந்து லெமன் ரைஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் ஜூஸ் போடுறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம புதுசாக வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கி ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. வீட்டில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, ஆல்ரெடி நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, என்ன வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி உள்ள திங்ஸை யூஸ் பண்ணியே நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நான் இன்றைக்கி என்னோடய ஃப்ரிட்ஜில் என்ன மாதிரிலாம் நான் என்னோடய திங்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த மாவு கண்டெய்னர் வந்து ஆக்சுவலாக மாவு ஆட்டுறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தது. பட் இப்போ நம்ம அவ்வளோ பெரிய கண்டெய்னரில் நம்ம மாவு ஆட்டி வைக்கிறதில்ல. இன்னொரு கண்டெய்னர் இருக்குது. ஸோ அதில் நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், மாவாட்டி வைப்பேன். பட் இன்னொரு கண்டெய்னர் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ அதிலேயே நம்ம வந்துட்டு காய்கறியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை நான் ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த ஆயில் சம்படம்லாம் இருக்குது இல்லைங்களா, பெரிய பெரிய சம்படம் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணுது. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ வந்து நான் மாவு கண்டெய்னராக யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸு நம்ம அழகாக வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு கொஞ்சம் பிடிக்கும், இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்கொயரு, ரவுண்டு, ரெக்டாங்கிள் சொல்லி நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ். இதெல்லாம் தான் நான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதிலே பார்த்திங்கன்னா நிறைய ஏர்டைட் கண்டெய்னர்ஸாக பார்த்து வாங்கிக்கிறணும். ஸோ இது எல்லாமே போதுமானதாக இருக்கும். இதுக்கு மேலே நம்மக்கிட்ட இல்லைன்னா மட்டும் நம்ம வாங்கிக்கிடலாம். டிஃபன் பாக்ஸு இந்த மாதிரி மாடல் நம்மளோட ஸ்டைலெல்லாம் வந்து யாரும் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் சும்மா போட்டு வைக்காமல் ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்டோரேஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி பாட்டில்ஸும் நம்ம ஒரு ஜூஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பசங்களுக்கு ஏதாவது ஒரு மில்க் ஷேக் ஏதாவது ஒன்று பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வரும்போது டக்குன்னு எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஆஃப்டர்நூன் டைமில் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். இந்த கண்டெய்னர்ஸும் அழகழகாக வந்துட்டு சைஸ் வாரியாக அந்த எத்தனை எம்எல் அந்த மாதிரிலாம் வந்து அழகாக அந்த ஷேப்பு நம்மளோட அந்த ஃப்ரிட்ஜில் வந்து அந்த சைடில் டோரில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எது பிடிக்குதோ எந்த மாதிரியோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் அமேசானில் தான் வாங்கினது. செட் ஆஃப் 6, செட் ஆஃப் 12ன்னு சொல்லி நிறைய வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த உட்டன் லிட்டு உள்ள இந்த பாட்டில் வந்து நான் இங்கே சிங்கப்பூரில் வாங்கினது. ஸோ இதுவுமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வாங்குகிற இந்த பாட்டில், இந்த ஜாமு, அதுக்கப்புறம் சிரப்பு, காஃபி பவுட்ரு, டீ தூள் இந்த மாதிரிலாம் வாங்குற அந்த பாட்டிலெலாம் த்ரோ பண்ணாமல் அழகாக நம்ம அந்த லேபிளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா ஸ்டோரேஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்க முடியும். நான் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி காட்டன் பேக் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த காட்டன் பேக்கெல்லாம் வந்துட்டு நான் வெடிஃபைங்கிற ஒரு பிராண்டில் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் கரைப்படுதுன்னு சொல்லி லாஸ்ட் டைமே வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. கரை நல்லதுன்னு சொல்லி ஆல்ரெடி டிவிலே விளம்பரம் பண்ணுறாங்க. அப்புறம் என்னங்க, சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் கரையை தானே, அது இருந்தால் இருந்துட்டு போகுது, நம்ம வாஷ் பண்ணி சுத்தமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கூடவே இந்த மாதிரி நான் ப்ரௌன் கவர்ஸும் வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா பொடி, அதுக்கப்புறம் அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள் இந்த மாதிரி எல்லாமே கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணும்போது ஸ்டோரேஜ் இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன தான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோடனே க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஸ்டோர் பண்ணால் கூட திருப்பி எடுத்து சமைக்கும்போது இன்னொரு வாட்டி நான் வாஷ் பண்ணாமல் சமைக்க மாட்டேன்.
எதுக்கு இந்த ஒரு வேளைக்கு இரு வேளைன்னு சொல்லிட்டு எதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கணுமோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு தேவைப்படாததெல்லாம் நான் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இந்த காலிஃப்ளவர் வந்து கெமரூன் ஐலாண்ட்லேருந்து வருதுங்க, மலேசியாவிலேருந்து. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பெரிய சைஸு. ஸோ அதில் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். சொரக்காய் பாருங்களேன், இது நம்ம ஊர்லேருந்து வருது, எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குக்கும்பர், கொஞ்சம் தேவையான பீட்ரூட்டு, மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். மெயினாக பார்த்தீங்கன்னா கீரை வந்து ஒரு வாரத்தில் ஒரு 3 வாட்டியாச்சும் சேர்த்துக்கிறணும். ஸோ அதனால் ஒரு 3 வெரைட்டி எப்படி வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த தடவை 2 சைனீஸ் கீரை வாங்கினா ஒரு இந்தியன் கீரை, நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 2 இந்தியன் கீரை வாங்கினேன்னா ஒரு சைனீஸ் கீரைன்னு சொல்லிட்டு கலந்து வாங்கிக்கிடுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைனீஸ் கீரையும் நம்ம முருங்கைக்கீரையும் வாங்கி வச்சுருந்தேன். முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஆல் டைம் ஃபேவரட்னே சொல்லலாம். ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை வந்து எங்கள் வீட்டில் நான் உருவி ஒரு கவரில் எப்போயுமே நான் வச்சுருப்பேன். ஏன்னா அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃபுட்டுலேயுமே அதை வந்து சேர்த்து சமைச்சு கொடுத்துருவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அட்ராக்டிவான கலர்ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்த உடனேயுமே கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த வெஜிடபிளோட நேம் இந்த மாதிரிலாம் பிரிண்ட் பண்ணி நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கிறலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு ரொம்ப நாளைக்கு நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு இது ஓகேவாக இருக்குது. பட் இது நான் ஆல்ரெடி வாங்கி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு இது எல்லாத்துக்கும் இது செட் ஆகுமான்னு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது நான் ஃப்யூச்சரில் வாங்கினேன்னா கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 3 வெரைட்டி கீரை மட்டும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு தனியாக ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருப்பேன், கீரை பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீரை தீர்ந்து போச்சுன்னா அடுத்து வேறு ஏதாவது ஒரு கீரை வாங்கி க்ளீன் பண்ணி அப்படியே ரிவர்ஸில் பேக்லேருந்து அப்படியே வர மாதிரி நான் அப்படியே எடுத்துக்குவேன். ஃப்ரண்ட்டில் உள்ள பேக்கை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் நான் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது. மற்றபடி நார்மலாக வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த பெரிய மாவு கண்டெய்னர் இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு வச்சுருவேன். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அழகாக வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய அளவு இருக்கும். ரெண்டாவது எண்ணெய் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஒயிட் போர்டில் ஒரு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு எழுதி ஒரு ஓரமாக வச்சுருப்பேன். ஸோ அது மோஸ்ட்லி மைண்டில் இருக்கும். ஞாபகம் இல்லாத பட்சத்துக்கு நம்ம அதை ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி முடிச்சோன்னே அதை வந்து நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவேன். அப்போ உள்ளே என்ன வெஜிடபிள் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு போகும். அதே மாதிரி தக்காளி வந்து எக்காரணம் கொண்டும் நம்ம வந்து தனியாக தான் ஸ்டோர் பண்ணணும். அதை மற்ற வெஜிடபிள் கூட வச்சோம்னா ஒரு மாதிரி ஒன்று வீணாக போனாலும் எல்லாமே வீணாக போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் மோஸ்ட்லி வெளியில் தான் நான் ஸ்டோர் பண்ணுறது. பட் ரொம்ப அதிகமாக குவான்டிட்டி என்றைக்காவது வாங்கிட்டேன் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். ஆனால் வாங்கும்போதே நான் பழமாக தான் வாங்குவேன். ரொம்ப காயாக வாங்கி அதுக்கப்புறம் பழுக்க வைக்கலாம் மாட்டேன். ஸோ வாங்கும்போதே பழமாக வாங்கிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி வெளியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருந்தால் மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் காய்கறி, பழங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு கீரை இது எல்லாத்தையுமே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 கண்டெய்னர் தான். டொமேட்டோ பாக்ஸ் 1, கீரை பாக்ஸ் 1, அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடபிள் பாக்ஸ் 1, ஃப்ரூட்ஸ் கண்டெய்னர் 1, அவ்வளோதாங்க. ஸோ இது மட்டும்தான். ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியும். ஸோ நான் அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் வச்சுக்குவேன். இப்போ வாங்க என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜ். இது வந்து சாம்சங் பிராண்டோடது. ரொம்ப வந்துட்டு பயங்கரமான ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு இதுவே வந்துட்டு ரொம்ப பெரிய சைஸ் தான். நான் இவ்வளோலாம் பொருள் வந்துட்டு ரொம்ப போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஆள் கிடையாது. ஸோ தேவைக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ தான் நான் வாங்குவேன், அப்பப்போ தான் ஸ்டோர் பண்ணுவேன். எனக்கு என்னோடய ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து காலியாக தான் இருக்கும். முக்கியமான திங்ஸ் மட்டும்தான் நான் வச்சு யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜில் வந்து லைனர்ஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏதாவது கொட்டி போயிடுச்சுன்னா நம்ம அதை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ அது டோட்டல் வேஸ்ட் மாதிரியே தோணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏதாவது ஒன்று சிந்துச்சுன்னா அந்த லைனர்ஸ்லேயும் படும், அதுக்கப்புறம் அந்த ட்ரேலையும் கண்டிப்பாக படும். முழுக்க ட்ரேக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம 2யுமே எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ ஒரு வேளைக்கு 2 வேலைன்னு சொல்லிட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. வெறும் அந்த லைனரை மட்டும் க்ளீன் பண்ணால் இதுலேயும் பட்டிருக்கும் அப்படின்னு தான் தோணும். ஸோ அதுக்கு பேசாமல் ட்ரேயை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிடலாம். ரெண்டாவது ஆல்ரெடி ஃப்ரிட்ஜு ஃபுல்லுமே பிளாஸ்டிக் தான். இதில் நம்ம வேறு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பிளாஸ்டிக் ஆட் ஆன் பண்ண வேண்டாம், எசென்ஷியலாக தேவைப்படுற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுறது. ஸோ அதே மாதிரி தாங்க ஃப்ரிட்ஜில் வந்துட்டு தேவையான திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணும்போது இந்த கருவாடு 1, அதே மாதிரி முட்டை. இந்த முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே இந்த டேட் வரையாக பார்த்துட்டு ரீசன்ட் டேட் உள்ளது வந்துட்டு அந்த டோரோட சைட்லேயும் பேலன்ஸ் இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சில்லர் பாக்ஸ்லேயும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சில்லர் பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வைக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா
இன்னும் கொஞ்சம் மோர் சேஃபாக இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் வந்துட்டு நார்மலாக இங்கேருந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். தயிர், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஊற வச்ச அந்த பயிறு, இது எல்லாத்தையுமே நான் நார்மல் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆட்டி வச்ச மாவு பார்த்திங்களா, இந்த அளவு கண்டெய்னரில் தான் நான் அரைச்சி வைக்கிறது. ஸோ மாவையும் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடம் வந்து சென்டரில் வந்து லெஃப்ட் ஓவர்லாம் வச்சுக்கலாம். ஏதாவது நம்ம முத நாள் மீந்து போனது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னரில் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது. மற்றபடி ரொம்ப போட்டு நான் டம்ப் பண்ணுறது கிடையாது. வெளியில் வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக வண்டு வரக்கூடிய இந்த கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ராகி மாவு, புட்டு மாவு, இடியாப்ப மாவு, இந்த மாதிரி ஐட்டங்களை மட்டும் ஒரு சம்படத்தில் போட்டு அழகாக வந்து அது மேலேயே வந்து நேமையும் மென்ஷன் பண்ணி, ஏன்னா நம்ம அப்போ தான் அப்படி வெளியில் அப்படி இழுத்தோம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சு போகும் என்ன மாவுன்னு சொல்லிட்டு, எடுக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி நான் எழுதி அதை ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே நம்ம ஊற வச்சு அந்த பயிறு வகைகள்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் ரோலே வச்சிடுறது, எடுக்க ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் ஓவரும் பக்கத்துலேயே இருக்கும், அதை சீக்கிரமாக காலி பண்ணி முடிச்சிடணும். இங்கே ஃபஸ்ட் ரேக்கில் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காலி பண்ணக்கூடிய பொருள்னு சொல்லி நானே மென்ஷன் பண்ணிக்கிடுவேன், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயே வந்துட்டு அந்த கொரியாண்டரும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வைக்கிற அந்த கண்ணாடி பாக்ஸும் அங்கேயே வச்சுருப்பேன். ஸோ இது எல்லாமே டிஷ்யூ பேப்பர் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ சில்லி மட்டும் தனியாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து நான் டோரில் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஹெவியான திங்ஸு, நிறைய திங்ஸு அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கக்கூடாது. அது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் போக போக அதுக்கப்புறம் அந்த டோர் வந்து லைட்டாக இறங்க ஆரம்பிச்சிரும். இதை நான் சொல்லலை, அந்த ரெஃப்ரிஜிரேட் கம்பெனிக்காரவங்களே வீட்டுக்கு அந்த சர்வீஸ் பண்ண வருவாங்களோ அப்போ அவங்க சொன்னது. ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மி வெயிட்டாக உள்ள திங்ஸை மட்டும்தான் நம்ம வந்து வச்சுக்கணும். வந்துட்டு அந்த எக்கெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த ஷெல்ஃப்லேயே வந்துட்டு இந்த நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஐட்டங்கள், இந்த கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் அந்த சாக்கோ சிப்ஸு, கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து இந்த குட்டி குட்டி கண்டெய்னர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான். பட் அதில் என்ன போட்டு வைக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதாச்சும் போட்டு வைப்போம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து நான் நட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சில்லர் பாக்ஸில் வந்துட்டு நம்ம எப்பவும் போல தான் ஃப்ரிட்ஜில் சைடில் டோரில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பால், முட்டையெல்லாம் போக எக்ஸஸாக இருக்கிற பால், முட்டை இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். சிரப்பு, அந்த டேட் சிரப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஏபிசி ஜாமு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் நான் இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா சில்லருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அங்கே ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப சேஃபு. கூடவே கொஞ்சம் இஞ்சியை வந்து நான் தனியாக கட் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் வந்து நம்ம வீட்டில் வந்து டீ தான் போட்டு குடிப்போம். ஸோ அந்த டைமில் வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி மீல் ப்ரிப்பை வந்து நான் சீட் பண்ண மாட்டேன். இந்த வெங்காயம், வெள்ளைப்பூண்டெல்லாம் உரிச்சு வைக்கிறது, வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறது கிடையாது. ஃப்ரீசரில் ஃபுல்லுமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி மீல் ப்ரிப் வீடியோவில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் தான். பட்டர் க்யூப்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது பன்னீர் க்யூப்ஸு, பிளான்ச் பண்ண கார்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த புளி க்யூபு, டேமரின் க்யூபு, கோகோனட் க்யூபு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபஸ்ட் ரோல் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் ரோவில் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்தோம் இல்லைங்களா, குழம்புத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்துட்டு அழகாக வந்துட்டு அந்த ப்ரௌன் கவரில் போட்டு டேட்டோட மென்ஷன் பண்ணி வெளியில் வந்துட்டு ஜிப்லாக் கவர் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணின அந்த இம்யூன் பூஸ்ட் பார் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த சாம்பார் பொடி, புளியோதரை மிக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கசூரி மேத்தி, வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மற்ற இந்த பெப்பர் தூள், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி தான் எப்போவுமே இருக்கும். இதில் வந்து ஒரு 10% வேணால் முன்ன பின்ன இருக்கலாம், மற்றபடி எப்போவும் இதே தான் மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ மிஸ் ஆனது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸு, சாக்லேட்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள். அதுவும் அந்த குவா ஜூஸ் F&Nல. அதுக்கப்புறம் வந்துட்டு சாக்லேட்ஸ் எப்போவாவது நான் ஏதாவது டிஷ்ஷுக்கு வாங்கினேன்னா அதில் பேலன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இருக்காது. அவ்வளோதாங்க நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் டூரு. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு சொல்லி நம்பினீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.